வணக்கம். டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிரப்புக. வள்ளுவர் வழிநின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஸ் அடைவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேன்மை அடைவர். நெக்ஸ்ட்டு, இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேர்ந்து, சேர்த்து. ஆன்சர் ஆப்ஷன் பி, நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். நெக்ஸ்ட்டு, சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து, விரித்து. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. விரித்த நூலால் அறிவு விரிந்தது, கரெக்டு. நெக்ஸ்ட்டு, விரிந்த நூலால் அறிவு விரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க, ராங்கு. பூவிதழ் விரிந்தது, மயில் தோகை விரித்தது, கரெக்டு. பூவிதழ் விரித்தது, மயில் தோகை விரிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்கு. 1, 3 ரைட்டு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஒற்றுப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி, வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல். நெக்ஸ்ட்டு, எதிர்ச்சொல் தருக. ஈதல். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏற்றல். நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கீர்த்தினா புகழ். நெக்ஸ்ட்டு, அழகிய மரம். எச்ச வகையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிப்பு பெயரெச்சம். ஏன் அப்படின்னாக்கா மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர், அதனால் அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. அழகிய அப்படிங்கிற வார்த்தை காலத்தையோ செயலையோ குறிக்காமல் குறிப்பை மட்டும் உணர்த்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது பண்பை மட்டும் உணர்த்துச்சு அப்படின்னாக்கா அது குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னாக்கா காலத்தையோ செயலையோ தெளிவாக காட்டுச்சு அப்படின்னாக்கா அது தெரிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரை கொண்டு முடிஞ்சு அப்படின்னாக்கா அது பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு, நில் என்ற வேர்ச்சொல்லின் வினை யாழனையும் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நின்றவன். நெக்ஸ்ட்டு, ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய வினா எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ, யா, ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆ, ஓங்கிறது மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். மொத்தம் வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, தமிழ் எழுத்துக்களில் இணை எழுத்து இல்லாத எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இணை எழுத்தாக இருக்கும். உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 5 இருக்குதா? ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்ற 5 குறில் எழுத்துக்களுக்கு 7 நெடில் எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா இணை எழுத்துக்களாக இருக்கும். ஐ என்ற வார்த்தைக்கு ஈன்ற வார்த்தை இணை எழுத்தாக இருக்கும். அவுக்கு ஊன்ற எழுத்து இணை எழுத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, மொழி வேறுபாடு அறிந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. அறம், அறம். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரு கருவி, தருமம். நெக்ஸ்ட்டு, பின்வரும் சொற்களை திரித்து எழுதுக. பிழையான சொல். ஃபஸ்ட்டு தென்றல் 3 சுழியின் கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. 2 சுழியின் வரணும். தென்றல். கண்டம்ங்கிறது 2 சுழியின் கொடுத்துருக்காங்க, இது ராங்கு. 3 சுழியின் வந்துச்சு அப்படின்னாக்கா அது கண்டம். மண்டபம் அப்படின்னாக்கா 2 சுழியின் கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. 3 சுழியின் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்றல், கண்டம், மண்டபம். நெக்ஸ்ட்டு, சேர்த்து எழுதுதல். நீள்குட்டல் உழைப்பு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நீளுழைப்பு. நெக்ஸ்ட்டு, பிரித்து எழுதுதல். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட்டு, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வெண்மை கூட்டல் குடை. நெக்ஸ்ட்டு, தாவரங்களில் இளம் பருவத்திற்கான சொற்கள். ஆன்சர் டி, பிள்ளை, மடலி, பைங்குல். நெக்ஸ்ட்டு, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வெற்புனா மலை. ஆன்சர் ஆப்ஷன் சி, மலை. கலனினா வயல், பருதினாக்க குதிரை, முகில்னா மேகம். நெக்ஸ்ட்டு, சரணாலயம் என்பதன் வேறு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, புகலிடம். வலசை போதல் எது சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பறவைகள் ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு பறந்து போச்சு அப்படின்னாக்கா அது வலசை போதல்னு சொல்லுவாங்க. சரியான பொருளை அறிக. முரளும் அப்படின்னாக்க ஆன்சர் ஆப்ஷன் டி, முழங்கும். நெக்ஸ்ட்டு, இருபொருள் தருக. சொல்லுக்கான இருபொருள். ஆப்ஷன் ஏ, மொழி, நெல். நெக்ஸ்ட்டு, கை என்பதன் பொருளை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒழுக்கம். கை, ஒழுக்கம். அஞ்சனம் அப்படின்னாக்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா மையின்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு அஞ்சனம். பையனா இளமைன்னு சொல்லுவாங்க. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சேர்த்தல் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீக்குதல். நெக்ஸ்ட்டு, எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தற்குறி இட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வினாக்குறி இட வேண்டும். நெக்ஸ்ட்டு, ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தற்குறி எழுதல் வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரைப்புள்ளி. அவன், அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை முடிவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அவன் வந்தான். நெக்ஸ்ட்டு,
அவரள பிறவே என்று தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அக்ரிணை. திணை வந்து மொத்தம் 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தீர்வன நீங்குபவை, தெளிவன நற்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, கூற்றவா பிரிவுகளாக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. நெக்ஸ்ட்டு தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அப்துல் நேற்று வருவித்தான். ஆன்சர் ஆப்ஷன் டி பிறவினை தொடர். இந்த வி வந்துச்சு அப்படின்னாக்கா வருவித்தான், வி பி அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது பிறவினை தொடர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிக. டிரான்ஸ்பரண்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளி ஊடுருவ காட்சி. நெக்ஸ்ட்டு நேனோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம். நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லுக்கான நேரான தமிழ்ச்சொல் வேலி. ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கு. அட்வொகேட் என்பதன் கலைச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி வழக்கறிஞர். டைரக்டிங் என்பதன் தமிழில் டேஸ் எனப்படும். ஆன்சர் சி இயக்குதல். நெக்ஸ்ட்டு பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. அளவுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நெக்ஸ்ட்டு பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. விருந்தும் டேஸ் விருந்தும் மருந்தும் 3 நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பழமொழி உணர்த்தும் சரியான பொருள் கூறுக. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா. நெக்ஸ்ட்டு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. ஆ அப்படின்னாக்க ஆன்சர் சி நிறை. ஆ நிறை. மக்கள் கூட்டம். குவியல் அப்படின்னாக்கா கற்குவியல். மந்தைனாக்கா ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அந்த பேராலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ ராஜகிர். நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை 10,000 பேர். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் சி குப்தர்கள் காலம். முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் சி நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 90 லட்சம். இந்த 5 கேள்விக்கான விடைகளுமே இந்த பேராவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா தெரியும். ஓகேங்களா? இந்த பேராவை படிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கான விடை வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு தெரியும். பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஸில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1966. முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடு என்னும் சிறப்பு பெயரை கொண்டவர். நெக்ஸ்ட்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் பிறந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் வந்து பிறந்திருப்பாங்க. சேரமான் காதலி என்னும் நூலுக்காக வந்து புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட்டு சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜியு போப்? ஆன்சர் ஆப்ஷன் சி சாந்தோம். ஜியு போப் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம்னாக்கா 1886. திருவாசகத்தை வந்து 1900 வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த 2 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நிரப்புக. சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். 5 சிறிய வேர்களால் ஆனது தான் சிறுபஞ்சமூலன்னு சொல்லுவாங்க. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நெக்ஸ்ட்டு பொருத்தமானதை தேர்ந்தெடு. திரிகடிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சுக்கு மிளகு திப்பிலி எனும் 3 மருந்து பொருட்களால் ஆனது தான் திரிகடிகம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட குறளின் விடுபட்ட சீர் கண்டறிக. உலர் இன்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் டேஸ் தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி கல்லாதவர். நெக்ஸ்ட்டு சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம்.